Good morning, students. Today we are going to learn about wages. Factors of production, land, labor, capital, organization பார்த்துருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். அதில் லேண்டுக்கானதெல்லாம் பார்த்தாச்சு. ரிகார்டியன் தியரி, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி, அஸ் அ ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் நெக்ஸ்ட் ஃபேக்டர் தான் லேபர். லேபருக்கான ரிவார்டு தான் வேஜ். Wages are the payment for the services of labor. Whether it may be intellectual or physical. ஃபிசிக்கல்ன்ற இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, தன்னோட பாடி யூஸ் பண்ணி செய்கிற வேலை. இன்டலெக்ட்ஸ்ன்றது மைண்டு யூஸ் பண்ணி செய்கிற வேலை. இந்த வேஜஸ் எப்படியெல்லாம் பே பண்ணுறாங்க? டெய்லி, வீக்லி, ஃபோர்ட்நைட்லின்னா மந்த்லி ட்வைஸ், அண்ட் மந்த்லி, இயர்லி, அண்ட் பார்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த ஃபார்ம் ஆஃப் போனஸ். இது மாதிரிலாம் வேஜஸ் கிடைக்கும். யாருக்குன்னா லேபருக்கு. மீனிங் ஆஃப் வேஜஸ். வேஜஸ் இஸ் த ப்ரைஸ், ரிவார்டு. இப்போலாம் சொல்லலாம் இல்லையா? டு ஹூம்? டு த லேபரர். ஃபார் வாட்? ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட். அவன் வேலை செய்கிறதுக்காக கிடைக்கிற இன்கம் தான் அந்த ப்ரைஸ்ன்றது அவனுக்கு கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. பென்ஹாம் என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் மணி பெய்ட் அண்டர் கான்ட்ராக்ட் பை அன் எம்ப்ளாயர். ஒரு ஓனரு இல்லை பிஸ்னஸ் மேனை ஒர்க்கருக்கு கொடுக்குற, அவன் சர்வீஸ்க்காக கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட்டுக்கு பேர் தான் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாரு பென்ஹாம். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ். என்ன மாதிரிலாம் வேஜஸ் இருக்குது? நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ், ரியல் வேஜஸ், பீஸ் வேஜஸ், டைம் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு 4 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நாமினல் வேஜ் ஆர் மணி வேஜ்ன்றது மொத்தமாக ஒருத்தர் கையில் கிடைக்கிற பணத்தோட அளவு. ஒருத்தர் அவன் செஞ்ச வேலைக்காக மந்த்லி 10,000, 50,000, 10 lakhs அந்த மாதிரி சேலரி வாங்குறா இல்லையா, அந்த பணத்தோட அளவு பேர் தான் நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ். அடுத்து ரியல் வேஜஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குட்ஸாவோ சர்வீஸாவோ கொடுக்குற வேஜ்க்கு பேர் தான் ரியல் வேஜஸ். அதை வச்சு, அந்த பணத்தை வச்சு அவனால் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. The purchasing power of money wages. This is called what? Real wages. Third type of piece wages. Piece wages is nothing but quantum of work done by he may get a wage. அவன் எவ்வளோ அளவு வேலை செஞ்சுருக்கான்ற கிடைக்கிற வேலை, அந்த வேஜ் தான் பீஸ் வேஜஸ். வேஜ்னா கூலி, சம்பளம். And time wages. The wages are paid on the basis of the amount of time that workers work. எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்கான்ற பொறுத்து கிடைக்கிற வேஜ் தான் டைம் வேஜ். இனி தியரிஸ் ஆஃப் வேஜஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தியரி பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ். சப்சிஸ்டன்ஸ்னால் வாழ்க்கைக்கு தேவையானது, அட்லீஸ்ட் லைஃப் ரன் பண்ணுறதுக்காக கிடைக்கிற வேஜ். திஸ் இஸ் அ ஓல்டஸ்ட் தியரி ஆஃப் வேஜஸ். திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பை எ குரூப் ஆஃப் ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் கால்டு ஃபிசியோக்ராட்ஸ். இயற்கைவாதிகள் பேர். அந்த ஃபிசியோக்ராட்ஸ் என்னதை ரீஸ்டேட் பண்ணவர், ரிஃபைன் பண்ணி சொன்னவர் யாருன்னா ரிகார்டோ. சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ். அக்கார்டிங் டு திஸ் தியரி, வேஜஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா த சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் லேபரர் அண்ட் ஹீஸ் ஃபேமிலி. அவன் ஒரு லேபரருக்கு அவரோட ஃபேமிலியை ரன் பண்ணுறக்கு அளவுக்காக தான் அவருக்கு வேஜ் கிடைக்கணும். சப்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். அதுதானே பேசிக் நீட்ஸு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்காக அவருக்கு வேஜஸ் இருக்கணும். இப்போ அதை தாண்டி வேஜஸ் போச்சுன்னா, இஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்டு ஹையர் வேஜஸ், அந்த ஃபுட், கிளாத், ஷெல்டர் அது வாங்குறது போக இன்னும் அதிகமாக சேலரி கிடச்சிச்சின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட லைஃபு பெட்டராக இருக்கும். அண்ட் தே ஹேவ் அ லார்ஜ் ஃபேமிலி சைஸு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்போ சப்சிஸ்டன்ஸ் லெவலுக்கு அதிகமாக வேஜஸ் கொடுத்தாங்கன்னா. பாப்புலேஷன் அப்போ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த சப்ளை ஆஃப் லேபர் ஆல்சோ இன்க்ரீசஸ் and therefore wages will come down. and லேபரர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யும்? வேஜஸ் கம்மியாக தான் இருக்கும். இது எதனால நடந்துச்சு? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. பாப்புலேஷனே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒருத்தனுக்கு வேஜ் வந்து அவன் சப்சிஸ்டன்ஸ் லெவலுக்கும் அதிகமாக கிடச்சிச்சுன்னா. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, வேஜஸ் கம்மியாக கொடுத்தாங்கன்னா, அந்த சப்சிஸ்டன்ஸ் லெவலுக்கு கம்மியாக போச்சுன்னா அங்கே என்ன ஆகுனா அந்த ஃபுட், கிளாத், ஷெல்டர் அதை வாங்குற கூட பத்தாமல் போகும். அப்போ பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகும். பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகும்போது சப்ளை ஆஃப் லேபர் என்னவாகும்? ரெடியூஸ் ஆகும். நவ் வேஜஸ் வில் பி increase to the subsistence level.
சப்சிஸ்டன்ட் லெவலை தாண்டி வேஜஸ் கிடைக்கும்போது எப்போ கிடைக்கும்? சப்ளை ஆஃப் லேபர் கம்மியாக இருக்கும்போது. ஸோ இந்த தியரி எதோட சேர்ந்துருக்குன்னா மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷனோட ரிலேட் ஆகிருக்கு. மால்தூசியன் தியரின்னா என்ன தெரியுமா? மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுன்னு சொல்லி பேர். பாப்புலேஷன் வந்து ஜியாமெட்ரிக் ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட் சப்ளை வந்து அரித்மெட்டிக்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் சப்ளை விட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அங்கே நிறையா ஸ்டார்வேஷன், டெத் எல்லாமே நடக்கும். அப்போ பாப்புலேஷன் அந்த ஃபுட் சப்ளைக்கு ஈக்குவலாக வரும்போது எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்குன்றது தான் மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன். அது பேஸ்டாக தான் இந்த தியரி, சப்சிஸ்டன்ட் தியரி சொல்கிறாங்க. And this theory holds that wages of workers would not above or below the subsistence level of laborer and his family. ஒருத்தனுக்கு வேஜ் வந்து அந்த சப்சிஸ்டன்ட் லெவலுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. அந்த சப்சிஸ்டன்ட் லெவலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த பாப்புலேஷன் ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்றது அந்த தியரி. அதை கிரிட்டிக்ஸ் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? குறை சொல்கிறாங்க. இங்கே ட்ரேட் யூனியனோட பார்கெனிங் பவரே கிடையாது. பார்கெனிங் பவர்னு என்னது? பேரம் பேசி கூலி அதிகமாக கேட்குறது. அந்த மாதிரி ட்ரேட் யூனியனே கிடையாதுன்றாங்க. அண்ட் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன், இந்த தியரி என்ன சொல்லலைன்னா டிஃப்ரென்சஸ் இன் வேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேஜஸ் எல்லாம் இருக்கும். அதை பற்றி இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இந்த தியரி இன்னொரு அசம்ஷன் என்னென்னா பாப்புலேஷன் வுட் இன்க்ரீஸ் வித் ரைஸ் இன் வேஜ் ரேட் இன் நாட் கரெக்ட். வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்னு தான் இந்த தியரி சொல்லியிருக்கு. பட் இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் புவர் கண்ட்ரிஸ், புவர் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சில்ட்ரன் இருப்பாங்க கம்பேர்ட் வித் ரிச் கண்ட்ரிஸ், ரிச் ஃபேமிலிஸ். ரிச் ஃபேமிலியாக 1-2 தானே வச்சுருப்பாங்க, அது மாதிரி குறை சொல்கிறாங்க. ஸோ வேஜ் ரேட் அலோன் டஸ் நாட் டிட்டர்மைன் த பர்த் ரேட். வேஜ் மட்டும் பர்த் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது கிடையாது. அண்ட் பீப்புள் கேன் அஃபோர்ட் டு downsize their family size for adopting costly family planning procedures while poor people cannot do so. இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரிச் பீப்புள் அவங்க செஞ்சுக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி சைஸ் குறைஞ்சிருது, இந்த புவர் பீப்புளால் முடியலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தியரி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ். திஸ் தியரி வாஸ் டெவலப்டு பை டொரான்ஸ். This is a improved version of a subsistence theory of wages. This theory says that the wages should be given to the worker equal to the standard of living of a workers. அவரோட வாழ்க்கை தரத்துக்கு ஈக்குவலாக வேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. If standard of living is high, wages will be high. If standard of living is low, wages also low. That is what vice versa meaning. And standard of living wages means the amount necessary to maintain the laborer in the standard of life to which he is accustomed. அப்படின்னா முன்னாடியே அவங்க பழக்கம் அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்காவது அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? வேஜஸ் கிடைக்கணும். தட் இஸ் வாட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி. இதில் என்ன குறை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? கிரிட்டிசைஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டிட்டர்மைன் வேஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லியிருக்கு. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா வேஜஸை வச்சு தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே மாறும். இப்போ உனக்கு 10,000 rupees, உன்னோட ஃப்ரெண்டு வந்து 50,000 rupees சேலரி வாங்குறான்னா யாரோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும்? 50,000 யார் வாங்குறான்னா அவனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கும். அதனால தான் இந்த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வேஜஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை டிட்டர்மைன் பண்ணுது, not a standard of living determine wages. Next theory, wage fund theory of wages. இந்த தியரி சொன்னது வந்து ஆடம் ஸ்மித், பட் த ரியல் கிரெடிட் கோஸ் டு ஜேஎஸ் மில் பிகாஸ் he was perfected this theory. Which theory? Wage fund theory டெவலப் பண்ணது, பர்ஃபெக்ட் பண்ணது யாருன்னா ஜேஎஸ் மில். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது ஆடம் ஸ்மித். ஜேஎஸ் மில் என்ன சொல்கிறாருன்னா, கண்ட் ஜேஎஸ் மில், every employer will keep a given amount of capital for payment to the workers. ஒர்க்கர்ஸ் கொடுக்கறதுக்காகவே அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டைன் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டே வருவாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் வாட்? வேஜ் ஃபண்ட். இட் இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் கான்ஸ்டன்ட். அதிலேருந்து ஒரு அமௌண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. த வேஜஸ் டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி அப்பான் த ஃபண்ட், பட்
which is inversely related with number of laborers employed. ஏன்னா இந்த ஃபண்டு வந்து ஒதுக்கியாச்சு, அதில் லேபரர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அத்தனை லேபருக்கு அந்த ஃபண்டை தான் ஈக்குவலாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. அப்போ லேபர் அதிகமாகும் போது வேஜ் குறையும், லேபரர் கம்மியாக இருந்தாங்கன்னா வேஜ் அதிகமாகும். அதான் இன்வர்ஸ் ரிலேட்டட். டைரக்ட் ரிலேட்டட் வந்து வேஜ் அவங்க என்ன செஞ்சுறாங்க, எந்த வேலையை பொறுத்து அவங்க ஃபண்டு ஒதுக்கி வச்சுறது டைரக்ட் ரிலேஷன். The average wage of a worker can be calculated by using this formula, total wage fund divided by number of workers. வச்சோன்னா நமக்கு எவ்வளோ வேஜ் கிடைக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னது இருப்பார், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், வேஜ் பர் ஒர்க்கர் டிக்ரீஸ். இஃப் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிக்ரீசஸ், வேஜ் பர் ஒர்க்கர் மீன் இன்க்ரீஸ். இதுலேயும் கிரிட்டிசிசம் இருக்குது. This theory does not explain the differences in wages for different occupations, and it ignores the role of trade unions. அதை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. And they actually, the capitalist will take away large amount before making payment of wage. இப்போ இருக்கிற எம்ப்ளாயர் அந்த ஓனர்லாம் அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத கூலியாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கூலிக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் மிச்ச வேலையெல்லாம் செய்வான்னு சொல்லி தியரியில் சொல்லியிருக்கு. சார் ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரெசிடுவல் கிளைமேட் தியரி. இந்த தியரி சொன்னது யாருன்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் F.A. வாக்கர் இந்த இயர் 1875 இன் ஹிஸ் புக் த பொலிட்டிக்கல் எக்கானமி. அக்கார்டிங் டு திஸ் தியரி, ரெசிடுவல் கிளைமேட் தியரி இருக்கு இல்லையா, ரெசிடுவல் லெவல்ன்றது ஒதுக்கி வைக்கிற ஃபண்ட். த போர்ஷன் ஆஃப்டர் பேயிங் த ரெமனரேஷன் ஆஃப் ஆல் த அதர் 3 ஃபேக்டர்ஸ், லேண்ட் கேபிட்டல் ஆர்கனைசேஷன். இந்த லேண்ட் கேபிட்டல் ஆர்கனைசேஷனுக்கு போக மிச்சம் இருக்கிற எல்லா ஃபண்டுமே யாருக்கு தான் போய் சேரும், வேஜஸாக்கு, அந்த லேபரருக்கான வேஜஸாக போய் சேரும். தட் இஸ் வாட் ரெசிடுவல். இந்த லேண்டுக்கான ரெண்ட்டு, கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கான ப்ராஃபிட் எல்லாம் போக மிச்சம் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமேவும் வேஜஸாக போய் சேரும். இஃப் த ரெசிடுவல் அமௌண்ட் இஸ் ஹை, லேபருக்கு என்ன கிடைக்கும், வேஜஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த ரெசிடுவல் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா லேபருக்கான வேஜும் கம்மியாயிரும். கிரிட்டிசைஸ் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்க்கலாம். This theory does not explain the role of trade union because it may get a higher wages for the workers. ட்ரேட் யூனியன்ஸ்னால் நிறையா வேஜ் கேட்டு வாங்கி தருவாங்க, ஆனால் இங்கே ட்ரேட் யூனியன் பற்றி இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அண்ட் டிமாண்ட் சைட் ஆஃப் லேபர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வேஜஸ் நீட் டு பி கன்சிடர். வெறும் சப்ளை சைடு மட்டும் பார்க்காம டிமாண்ட் சைடு ஃபார் லேபரையும் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் தியரி, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜஸ். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரின்னு என்ன தியரி, ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா. த அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேஜ் ஃபிக்ஸேஷன் இஸ் அ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜஸ். அக்கார்டிங் டு திஸ் தியரி, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரின்னு என்ன, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், த வேஜஸ் paid to the worker must equal to productivity of a labor இருக்கா. The theory of wages determined by marginal productivity of labor equal to it at the point of equilibrium. எங்கே ஈக்குலிபிரியம் ஆகிறாங்களோ, டிமாண்ட் ஃபார் சப்ளை ஆஃப் லேபரர், அந்த இடத்துல வந்து வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேஜஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஒரு லேபரோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். Under perfect competition, wage is paid equal to marginal product of labor. That is, wage equal to MPL, marginal product of labor. In real world, is there any perfect competition? No. In real world, imperfect competitions are iruk. So there is a exploitation of labor. Exploitation means surrendறது. வேலை கூடுதல் ஹவர்ஸ் வந்து வேலை வாங்கிட்டு வேஜஸ் வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர். அண்ட் வேஜ் இஸ் லெஸ் தென் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். ஒரு லேபர் வந்து அவனோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் அங்கே வேஜஸ் கிடைக்கும். எந்த காம்படிஷனில், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் ஃபேக்டர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம்.